ஹே நெக்ஸஸ் ஸ்குவாட், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கடந்த சில வருஷங்களில் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. காய்கறிகளோட விலை ஏறிக்கிட்டே போகுது, பெட்ரோலோட விலை மாறிக்கிட்டே போகுது. மளிகை ஜாமான் லிஸ்ட்டை நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே இந்த மாதம் வாங்கணுமா அப்படின்ற ஒரு எண்ணம் கூட நமக்கு வரும். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இப்போ இதோட விலையெல்லாம் ஏறிக்கிட்டே போகுது, ஓகே. அதுக்கெல்லாம் சோர்ஸாக இருக்கிற நம்மளோட இந்த சம்பளம், அதில் அதே மாதிரியான மாற்றங்கள் இருக்கா? இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு நந்தாஸ் நெக்ஸஸ். நான் உங்கள் நந்தா. இப்போது உதாரணத்துக்கு உங்கள் கையில் ஒரு 100 ரூபா இருக்குன்னு வைங்களேன். அந்த 100 ரூபாயை வச்சு நீங்கள் 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னென்ன பொருட்கள்லாம் நீங்கள் வாங்கியிருப்பீங்க? அப்புறம் இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கியிருப்பீங்க? ஓகே, 1 வருஷம் முன்னாடி என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கியிருப்பீங்க? ஆனால் இப்போது அதே 100 ரூபாயை வச்சு அதே பொருட்களை அதே அளவில் வாங்க முடியுமா? வாங்க முடியாது, கண்டிப்பாக வாய்ப்பில்லை. ஏன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒரு வார்த்தை அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் இன்ஃப்ளேஷன், அதாவது பணவீக்கம். நம்மளோட நாட்டில் இப்போ இதுதான் மேக்ஸிமம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளோட விலையோ இல்லை ஒரு சேவை அதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட விலை தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக ஏறிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதை தான் பணவீக்கம்னு சொல்லுவாங்க. இதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் 2020 உங்களோட ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 15,000 சம்பளம் கரெக்டாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு மினிமம் 20,000 25,000 சம்பளம் இருந்தால் தான் உங்கள் ஃபேமிலியை ரன் பண்ணவே முடியும். பணம் அதே பணம் தான், ஆனால் அந்த பொருட்களை வாங்குகிற அதோட மதிப்புங்கிறது குறைஞ்சிருச்சுல. இதுதான் இன்ஃப்ளேஷனோட உண்மையான தாக்கம்னு சொல்கிறது. இந்த இன்ஃப்ளேஷனை கவர்மெண்ட் எந்த மாதிரி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா, சிபிஐ அண்டு டபிள்யூபிஐ. சிபிஐனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். இதில் கன்சியூமர்ஸான நம்மளோட, அதாவது பொதுமக்களோட அவங்களோட அந்த வீட்டு செலவு அண்டு ஃபுட்டு, எலக்ட்ரிசிட்டி அண்டு எஜுகேஷன், இந்த மாதிரி அவங்களோட அந்த தனிப்பட்ட ஒவ்வொரு மனுஷங்களோட செலவையும் குறிக்கிறது தான் இந்த சிபிஐங்கிறது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ். இது பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பிஸ்னஸ் நடத்துகிறவங்களுக்கு தான், அதாவது ஃபேக்ட்ரி, அப்புறம் இந்த ஹோல்சேல் பல்காக ஆர்டர் எடுத்து பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் இது மூலியமாக கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த இன்ஃப்ளேஷனை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பொருளோட விலை ஏறுது அப்படின்னா சேம் அதை பேஸ் பண்ண எல்லா பொருளோட விலையுமே ஏறும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ பெட்ரோல் இல்லை டீசலோட விலை ஏறுதுன்னு வைங்களேன், சேம் அந்த டைம்லேயே இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் மூலயமா மக்களுக்கு கிடைக்கக்கூடிய காய்கறி, மற்ற அந்த பால், முட்டை, இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களோட ப்ரைஸுமே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிறத கூட நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. இப்போ ரா மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குல்ல, இப்போ அந்த ரா மெட்டீரியல்ஸை வச்சு அதை வச்சு சில பொருட்கள்லாம் தயாரிப்பாங்கல்ல, அதோட ரேட்டு ரா மெட்டீரியல் ஏறுறதுனால இதோட ரேட்டுமே ஏறும். ஸோ இன்ஃப்ளேஷன் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான். ஒரு பொருளோட விலை இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அதை பேஸ் பண்ணி இப்போ கூட இருக்க மற்ற பொருட்களோட ரேட்டுமே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இதன் மூலயமா ஆர்பிஐ கவர்மெண்ட் கூட சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்ஃப்ளேஷன் அதிகமாகுது அப்படின்னா ஆர்பிஐ அவங்களோட ரெப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதாவது லோன்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டெல்லாம் அதிகப்படுத்துவாங்க. அப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகப்படுத்துறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, புது லோன் எடுக்கிறவங்களோட அளவு குறையும். அது கூடவே சேர்ந்து மக்கள் செலவு பண்ணுறதும் சேர்ந்து குறையும். ஸோ அப்படி குறையிறதுனால பொருட்களுக்கான அந்த தேவையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இதைத்தான் கவர்மெண்ட் கூட சேர்ந்து ஆர்பிஐயும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மானிட்டரி கண்ட்ரோல்னு இது சொல்லுவாங்க. இதனால் அதிகம் பாதிக்கப்பட போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸ்டான சேலரியில் இருக்கிறவங்க, அப்புறம் பென்ஷன் வாங்குகிற பெரியவங்க, அப்புறம் மிடில் கிளாஸ், மேக்ஸிமம் மிடில் கிளாஸில் இருக்கவங்க, லோயர் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க, அவங்க தான் இதனால் மேக்ஸிமம் பாதிக்கப்படும். இப்போது இந்த இன்ஃப்ளேஷன் நல்லதா இல்லை கெட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வருஷத்துக்கு அந்த இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது 2-4% அப்படின்னு இருந்தது அப்படின்னா அது ஓகே, அது நார்மல், பெருசாக எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது. சப்போஸ் அது இப்போது 6 இல்லை 8 இல்லை 10 அந்த மாதிரி போயிடுச்சு அப்படின்னா அது நம்மளோட பொருளாதாரத்துக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாகவே இருக்கும். இந்த இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்மளால் கண்டிப்பாக நம்ம யாராலையுமே தவிர்க்க முடியாத ஒரு விஷயந்தான். ஆனால் என்னென்னா, அதை பற்றி பொதுமக்களுக்கு இருக்கிற அந்த புரிதல் இருந்தது அப்படின்னா அதை கண்டிப்பாக நம்மளால் சமாளிக்க முடியும். சரி நெக்ஸஸ் ஸ்குவாட், இந்த இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்னங்கிறது இப்போ ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன்.
இந்த விஷயங்களை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம எதை பற்றி பேசணும் அப்படின்ட்டு வந்து கமெண்ட்டில் போடுங்க. உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க. நன்றி.